my new friend here in Chennai. So I'm new to Chennai. Great. So one of the good friends that I've got in Chennai is her. Her name is Jayalakshmi. Okay. லைஃப்ல ஆக்சுவலா தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். அப்போ எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது எங்கள் மாமா தான். ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னன்னா என்னையும் கேரிங்காக பார்த்துட்டு குழந்தையும் கேரிங்காக பார்த்துட்டு அவள் லைஃப்பையும் ஒரு சின்ன சர்க்கிள் வச்சு வாழ்றாளே, பெரிய தேங்க்ஸ். ஹாய் ஃபோக்ஸ், வணக்கம். இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்ல? இந்த கிளைமேட் நல்லாதோட ஒரு கண்டென்ட் எடுத்துடலாமா? இன்னைக்கு என்ன கண்டென்ட் எடுக்கலாம்னா, எல்லாருக்குமே லைஃப்ல ரொம்ப முக்கியமா யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் டைம்ல நல்லது பண்ணியிருப்பாங்க, உதவி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உதவியை அவங்க டைம்ல அவங்க இப்போ யாருக்காவது தேங்க் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதை நம்ம கூட வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். மேபி அதே போல யாருக்காவது அவங்க ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு சாரி சொல்றதுக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போய் கேட்கலாமா? ஹாய் ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? சஞ்சீவ். சஞ்சீவ். அஸ்வின். ஓகே ஓகே, சூப்பர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எந்த ஊர் ப்ரோ? திருநெல்வேலியா? ஓகே, தெரியுது லாங்குவேஜ்ல. சூப்பர். ஆக்சுவலா என்ன கான்செப்ட்னா ப்ரோ, உங்களுக்கு லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்ல மறக்க முடியாத டைம்ல ஒருத்தர் நல்லது பண்ணிருக்கலாம், ரொம்ப கஷ்டமான டைம்ஸ், அது ஸ்ட்ரேஞ்சரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவங்களுக்கு தேங்க் பண்ணணும், அவங்க யாரு அது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இங்க நீங்க ஷேர் பண்ணலாம். அது ஒரு பொண்ணு இருக்காங்க ப்ரோ. ஓகே. அந்த பொண்ணு எப்படின்னா ரிலேட்டிவ் தான். அவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியாது யாருன்னு. எனக்கு ஜாப் நான் இப்போ ரீசெண்டாக முடித்தேன், காலேஜ் முடிச்சனால ஜாப் தேடிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு ஜோகோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். அங்கேருந்து எனக்கு டீட்டெயிலாம் கொடுத்து எப்படி ஜாப்லாம் லிங்க்லாம் அனுப்பிவிட்டு ஒரு கம்பெனி சேர்த்து விட்டுருக்கேன். அதனால சென்னைக்கு வந்துருக்கீங்க. ஓகே, இப்போ ஜாப் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா வந்து போயிட்டு பரவாயில்ல, பெரிய விஷயம் இதெல்லாம் ஹெல்ப் பண்றது ரொம்ப. ஓகே, அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்லுங்க. சூப்பர். அவங்க நேம் ஷேர் பண்ணா தேங்க் பண்ணனும்னா தேங்க் பண்ணிக்கலாம் நீங்க. அந்த பொண்ணு பேர் ரத்னா. ஓகே, அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகே மேடம், உங்க நேம் ப்ரோ? என் பேர் சஞ்சீவ். சஞ்சீவ் சார் உங்களுக்கு தேங்க் பண்றாரு. ஓகே. சென்னையில வந்து ரொம்ப அடி வாங்கியாச்சு. சரி. ஏடிஎம் மாதிரி சென்னை ஏடிஎம் மாதிரி ஃபீல். எப்போ எவ்வளவு மாசம் ஆகுது நீங்க வந்தீங்க? ஒரு 1 மந்த் தான் வந்தீங்களா? 1 மந்த்ல நான் ப்ரோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக உங்களுக்கே தெரியும், மேபி அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கு ஆரம்பத்துல, அது ஆட்டோமேட்டிக்கா. இப்ப எல்லாம் ஒண்ணா வந்தீங்களா? 3 பேரும் பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கும்போது? சூப்பர். சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். ஜாப் எல்லாம் கிடைச்சிச்சிங்களா? கோர்ஸ் பண்ணிட்டீங்களா? சூப்பர். எல்லாம் நல்லபடியா நடக்கும். டோன்ட் வரி. ஹாய் மேம். Hello. உங்க நேம் மேம்? Leena. உங்க நேம்? Jayalakshmi. ஓகே, சூப்பர். எப்படி மேம் போகுது லைஃப் எல்லாம்? செம்மையா போகுது. ஓகே. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான பர்சன் யாராவது, ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு முக்கியமான டைம்ல ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அது என்ன நீங்க ஷேர் பண்ணலாம், அவங்க நேம் கூட சொல்லலாம். நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லுவேன். பிகாஸ் ஹீஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். ஐ திங்க் வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் த லாஸ்ட் 10 years. ஸோ ஒர்க் லொகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணோம் நாங்க ஃபர்ஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது. தென் ஐ திங்க் லாஸ்ட் மந்த் வி கம்ப்ளீட்டட் 10 years. So I would want to thank him. Aruna, thank you so much for being there in my life and upholding me in every thick and thin times. So I thank him for that. And I thank my new friend here in Chennai. So I'm new to Chennai. So one of the good friends that I've got in Chennai is her. Her name is Jayalakshmi. Okay. Thanks, Jaya. உங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லுங்க. இவங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட். அவரும் எனக்கு ஆபீஸ் ஃப்ரெண்டா தான் இருந்தாரு. Then he became our family friend type. Okay, great. Thank you Mr. Arun bro. மேம், நீங்க யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லுங்க? நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. லைக் நாங்க ஒரு 5 மெம்பர்ஸ். அது ரொம்ப நாளா லைக் காலேஜ் விட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், லைக் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சோம். பட் இவ்ளோ பாண்ட் வரும்னு தெரியாது. ஓகேவா? ஸோ அவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. நான் எது ஷேர் பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் லைக் பரத், ஜீவா, மேத்யூ, கிரி, ரஞ்சன். ஸோ இவங்க நாங்க எல்லாமே ஒரே காலேஜ் தான். நாங்க 11 to 15 பாஸ்ட் அவுட். ஸோ அவங்க எல்லாரையும் இப்போ வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்காங்க. லைக் நாங்க டெய்லி பேசுவோம். லைக் எல்லாருமே தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். பட் ஆனா ஸ்டில் வி ஆர் இன். பட் அப்படி இருந்து கனெக்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப லாங் தனித்தனியா இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்கும் தான் லைக் தேங்க்ஸ். எல்லாம் என்ன சொல்லணும்னாலும் அவங்களுக்கு தான். அண்ட் தென் வந்துட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து இங்க ஆஃபீஸ்லன்னு பார்த்தா ஜெயபிரகாஷ். ஸோ அவங்க ரொம்ப நாளா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்னோட குட் அண்ட் பேட் எல்லாத்துலயும் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு. அண்ட் தென் மை நியூ ஃப்ரெண்ட் லீனா. ஸோ இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து சென்னையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லி நல்லா சுத்த ஆரம்பிச்சோம். நல்லா ஹாப்பியா இருங்க, எப்பவுமே என்ஜாய் பண்றாங்க. தேங்க்யூ ப்ரோஸ் உங்களுக்கும். அண்ட் தேங்க்யூ மேம். கண்டிப்பா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். உங்க நேம் ப்ரோ? முத்து வீரபாண்டியன். சூப்பர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே.
ப்ரோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷன்ல யாரோ ஒருத்தர் ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. மேபி அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை யாராவது ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம். அது யாரு, என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா நீங்க இங்க தேங்க் பண்ணலாம். லைஃப்ல ஆக்சுவலா தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். ஏன்னா நான் கண்டிப்பா வந்து ஒருத்தருக்கு நான் தேங்க் பண்ணி ஆகணும். பட் பை சான்ஸ் நான் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கேன், அவரை கண்டுபிடிக்கவே முடியல. என்னோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜ்ல ஓகே விஸ்வநாதன் சார்னு சொல்லி ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துட்டு இருந்தார். லைக் நான் எப்போ டவுனா இருக்கிறோம், அவர் என்னோட மோட்டிவேஷன், ஆஸ்பிரேஷன் எல்லாமே அவர் தான். செம நாங்க எப்போ வந்து லைக் செம்ல வந்து டவுன் ஆகிறோம், அப்போ வரும் எல்லாமே வந்து கரெக்டா அதை ஈவென்ச்சுவலா கொண்டு போனார் அவர். ஆஃப்டர் காலேஜ் அவர் வந்து மீட் பண்ணவும் முடியல. Okay. இன்ஃபேக்ட் அவர் காலேஜ்ல இப்ப எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியும். எந்த காலேஜ் சார் உங்களுக்கு? ஹிந்துஸ்தான் கோயம்புத்தூர். ஓகே, அவர் பேர் விஸ்வநாதன். விஸ்வநாதன் சார். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. அவர் எங்க இருந்தாலும் சார் என்னோட வந்து உங்களை thanks ரொம்ப sir. தேடிட்டு இருக்காரு. அவர் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவளை ரொம்ப தேடிட்டு இருக்காரு. மேபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவரை காண்டாக்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேபி எங்களுடைய யூடியூப் சேனல் கீழே கமெண்ட்ல நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, இல்ல அட்லீஸ்ட் உங்க நம்பர் ஏதாவது ஷேர் பண்ணீங்கன்னா நாங்க அவரை உங்களுக்கு கனெக்ட் பண்ண நினைப்போம். அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ரோல் மாடலே அவர் தானே? ஓகே, செம இது நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கேன். மேபி காலேஜ்ல போய் ஏதாவது ட்ரை பண்ண முடியாது சார்? காலேஜ் போய் ட்ரை பண்ணியாச்சு, காலேஜ்ல இல்லை. ஏன்னா என் கூட படிச்சவங்க எல்லாமே காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பை காலேஜ் மீன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா காலேஜ் செக்டர்ஸ் எல்லாத்துலயுமே சர்ச் பண்ணியாச்சு. பட் வி couldn't find it out. மேபி we can நான் மட்டும் இல்ல, எங்க செட்ல நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. இருக்காங்க. ஓகே, சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சாட்டை படத்துல எப்படி சமுத்திரக்கனியோ அது மாதிரி எங்களுக்கு ஓ செம ஒரு ரியல் லைஃப் சமுத்திரக்கனி சாட்டை படுதுன்னு இருக்காரு சார். உங்க நம்பர் ஷேர் பண்ணிட்டு போகும்போது மேபி நாங்க கண்டிப்பா உங்களுக்கு எப்படியா கிடைச்சதுன்னா எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க இதுக்கு பண்றோம் சார். அண்ட் வேற யாருக்காவது சாரி சொல்லணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நாள் பர்டன் அது. பர்டன். ஓகே, இந்த பர்டன் நாங்க அட்லீஸ்ட் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க குறைக்க ட்ரை பண்றோம் சார். அண்ட் தேங்க்யூ சார். ஹாய் ப்ரோ. ஹாய், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர் ப்ரோ? என் நேம் சாந்தா. ஓகே சூப்பர். எப்படி லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. Super. As of now நல்லா ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்கு. செம நல்லா பாசிட்டிவா இருக்கு. ஓகே, உங்க லைஃப்ல யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களா ப்ரோ, ரொம்ப மறக்க முடியாத ஒருத்தங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அவங்கள மறக்க முடியாம லைஃப் ஃபுல்லா அவங்கள தேங்க் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அவங்க யாரோ இல்ல அவங்க நேம் ஏதாவது ஷேர் பண்ணா பண்ணலாம். இங்க எனக்கு அந்த அளவுக்கு பெரிய கஷ்டம் அப்படின்னு எதுவும் இது வரைக்கும் வந்தது இல்ல. ஓகே, பட் சின்ன வயசுல என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு இருக்கும்போது அப்ப எனக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணது எங்க மாமா தான். ஓ சூப்பர். சோ அதனால வந்து அப்ப அவருக்கு கிடைக்கல போல இருக்கு அந்த சப்போர்ட்ல அவர் லவ் பண்ணும்போது. ஓகே பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கிடைச்சது. ஓகே சோ அந்த டைம்ல வந்து ஃபண்ட் கொடுக்கறது, பைக் தர்றது, சோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு. இப்போ அந்த லவ் என்ன இல்ல எனக்கு இப்ப நான் யோசிக்கும் போது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என் தம்பிக்குலாம் இப்ப அவன் எங்கேயாவது வெளியில போகணும், அவன் ஏதாவது கேர்ள் ஃபிரெண்ட் கூட போறான். நான் இப்ப ஸ்கூல் படிக்கும் போது சொல்றேன், இப்போ ஓகே ஒர்க் பண்ற, இப்ப நம்ம கிட்ட பைக் இருக்கு, கார் இருக்கு, எங்க வேணா போலாம். பட் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு அந்த டைம்ல வந்து ஒரு கைடுக்கு ஒரு 150 கொடுத்து இந்த கைடு எடுத்துட்டு போய் கூட அவளுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மோட்டிவேட் பண்றதுல மாமா தான். டிஃபரெண்டான மோட்டிவேஷன். இது பரவாயில்ல. இல்ல அதான் பைக்கு காசு கொடுத்து, சாக்லேட் வாங்குறதுக்கு காசு கொடுத்து, ஓகே அப்ப அந்த லவ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் போது இப்ப என் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். கண்டிப்பா. மாமா பேரு? என் மாமா பேர் வந்து கமல்ராஜ் சார். உங்களுக்கு அவர் சார்பா நாங்களும் தேங்க்யூ சொல்லிடுறோம். தேங்க்யூ ப்ரோ. யாருக்கா சாரி சொல்லணும், இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏதாவது நடந்திருக்கா? சாரி சொல்லணும்னா என்ன, இப்ப கரண்டா லவ் பண்ற பொண்ணுகிட்ட சாரி கேட்கணும். ஏன்னா இவ்வளவு நாளா பேசினது என் எக்ஸ பத்தி. சாரி ஐஷு. இது டிஃபரெண்ட் ஆகுது. சூப்பர் சாரி மேடம். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க நேம்? சசிகுமார். ஓகே ப்ரோ. ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஹெல்ப் பண்ணவங்க யாராவது இருப்பாங்க. மேபி ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இல்லை திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க ஹெல்ப்பை மறக்க முடியாமல் அவங்களுக்கு எப்போவுமே லைஃப் லாங் தேங்க்ஃபுல் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கும். அவங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் தேங்க் பண்ணோன்னா அவங்கள தேங்க்ஸ் சொல்லலாம். அவங்க யார் என்னன்னு சொல்லுங்க. 3 பேர் இருக்காங்க. 3 பேர். யார் யார்? ஃபர்ஸ்ட் அம்மா. சூப்பர் செம்ம. அம்மாவோட இதுவா நம்ம யாராலும் மறக்கவும் முடியாது. கண்டிப்பா. அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணோம்னா உயிர் இருக்கிறவங்களும் பண்ணிட்டே இருக்கலாம். அது அவங்களுக்கு அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் அம்மா பேர் ப்ரோ? ஜமுனா. ஓகே, ஃபர்ஸ்ட் அம்மா. தேங்க்யூமா. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்பவுமே அவங்க தான் ஆசீர்வாதத்தோட இருப்போம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ரெண்டாவது அப்பா. சூப்பர். அவர் இல்ல நான் இல்ல, அவ்வளவுதான். எனக்கு கஷ்டத்துலயும் சரி இதுலயும் சரி எல்லாத்தையும் என் கை கொடுத்து நின்னவரு. எஸ்பெஷலி எங்க அப்பா கிட்ட அரவணைப்பு வாங்கினவரு, திட்டு வாங்கி சந்தோஷப்பட்ட நாட்கள் தான் அதிகம் நான். அதனாலதான் அதாவது என்னன்னா, எங்க அப்பா எதனா ஒரு நாள் திட்டாம போயிட்டாருன்னா எனக்கு அந்த நாளே நல்லா இருக்காது. ஆமா. அவர் பேரு? ராஜா. ஓகே. மூணாவது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். யார் ப்ரோ? 2 பேர் இருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் மது. ஓகே. அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு.
இப்போ நாங்கள் சரியா பேசுறதுல கொஞ்சம் பேசிக்கிறதுல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் பேசல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எப்படி சொல்லலாம், என் லைஃப்ல வந்து நிறைய மூமெண்ட்ஸ் பார்த்தவ அவ. செம்ம. என்னோட கஷ்டம் தோல்வி நிறைய இது பார்த்தவன், என் கூட நின்னவன், எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தவ, நிறைய இதுல ஹெல்ப் பண்ணியிருக்கா. இன்ஃபேக்ட் அவங்க ஃபேமிலியும் சரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஓகே. கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் என் கண் முன்னாடி நின்று என்னப்பா ஃபீலிங்கா, வா போலாம் பிரியாணி சாப்பிடலாமா அப்படின்றவா ஒரே வார்த்தை. இப்போ நீங்க அவங்க பிரச்சனை இருந்ததுனால அவங்களுக்கு ஏதாவது சாரி சொல்லணும் கூட ஏதாவது விஷயத்துக்கு. நிறைய விஷயம் சாரி சொல்லிட்டேன், பட் அவ இன்னும் கோவத்துல இருக்கா. சரி அவ கோவத்தை தணிக்க முடியல. சரி பாப்போம், வெயிட் பண்றேன். அவ கொஞ்சம் தனிஞ்சு வந்து பேசுவான்ட்டு. ஓகே. வெயிட்டிங் வாட்ச் அவள் தான். அதுக்குதான் கண்டிப்பா பாத்துருக்கேன். கண்டிப்பா நீங்க சீக்கிரம் பேசிடுவீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை வைஃப். ஓ செம. அப்புறம் அவளுக்கு எப்படி சொல்றது, தேங்க்ஸ்ன்ற வார்த்தை சொல்ல மாட்டேன், ஆல்வேஸ் லவ் யூன்னு ஒரு வார்த்தையில முடிப்பேன். ஓ கிரேட் கிரேட் கிரேட். லவ் தான். ஓகே. எண்ணற்ற லவ் கொடுத்தா திரும்ப கொடுத்துட்டே இருப்பேன் அவளுக்கு லவ். சூப்பர். எப்பவுமே அவளுக்காக இருப்பேன். ஓகே. ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னன்னா, என்னையும் கேரிங்கா பார்த்துட்டு குழந்தையும் கேரிங்கா பார்த்துட்டு அவள் லைஃபையும் ஒரு சின்ன சர்க்கிள் வச்சு வாழ்றாளே, பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதேதான். Thank Thank you. you. Thanks for coming. Filmy Night channel subscribe பண்ணுங்க. Thank you so much. Thank you. Thank you. Thank you. சார் எங்க சேனல் நேம் Filmy Night. நீங்க நல்ல சேனல் போடுங்க கண்டிப்பா சார். Thank you bro. க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. Like தேங்க்யூ. Thank you bro.